السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: أمرنا رسول الله صلى الله عليه وسلم بزكاة الفطر أن تعد قبل خروج الناس إلى الصلاة أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாம் வந்த அல்லாஹ் புனித ரமலான் மாதத்தை 5வது ஜும்ஆவாக அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய ரமலான் முழு பகல் இரவு அமல்களை இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இது போன்று பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. இந்த ஜும்ஆவிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மகிழ்ச்சி பொங்கட்டும் நன்மைகள் தொடரட்டும் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, உலகத்தில் பல சமயங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அது போன்று இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பண்டிகைகள் இருக்கின்றன. அதுதான் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இந்த இரண்டு பண்டிகைகளும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பண்டிகைகள் முஸ்லிம் சமுதாயம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய நாளைய தினம் கொண்டாட இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள் பண்டிகையை ஏராளமான ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் சில நல்ல செய்திகளை நாம் நினைவிலே பதிவு வைக்க வேண்டும். அதில் முதல் செய்தி மகிழ்ச்சி பொங்கட்டும் என்ற செய்தி. பெருநாள் என்று சொன்னாலே அது ஒரு சந்தோஷம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. எல்லா மதத்திலும் பண்டிகையை வருகின்றன, சமயங்களில் பண்டிகை கொண்டாடுகின்றன. அந்த பண்டிகைகளின் வழியாக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்த பண்டிகை சமயங்களின் மதுவின் வழியாக, சூதுவின் வழியாக, அல்லது மாவின் வழியாக, அல்லது இன்னவர தேவையற்ற வெறுக்கத்தக்க கலாச்சாரின் வழியாக வேற மதத்தை சேர்ந்தவர்கள், சமயத்தை சேர்ந்தவர்கள் பண்டிகையை கொண்டாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாருங்கள், பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய 1447 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அந்த பண்டிகைகள், எந்த பண்டிகையிலும் அது ஈதுல் ஃபித்ரோ ஈதுல் அத்ஹாவோ, எந்த பண்டிகையிலும் ஒரு கொசுவுக்கு கூட நாங்கள் தீங்கி இழைக்கிறோம் அல்லது ஒரு ஈக்கு நாங்கள் துன்பம் விளைத்து விட்டோம் என்று எங்கும் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய பண்டிகை பொறுத்தவரைக்கும் தினம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், படைப்பிலே ஆக சின்ன படைப்பு கொசு, அதற்கு கூட தீங்கி விளைவிக்காமல் தன்னுடைய அந்த பண்டிகையை அல்லாஹ்வுக்கும் தனக்கு மாத்திரமே என்ற ஒரு நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலை கவனித்து பார்த்தால், ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் இன்றைக்கு நம் சமூகத்தில் அந்த பண்டிகைகள் எப்படி கொண்டாடப்படுகின்றன. இப்பொழுது கொஞ்ச ஆண்டு காலமாக பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய என்ற அந்த துவாவை முசாபா செய்யக்கூடிய அந்த துவாவை வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறார்கள். அல்லது ஒரு போனை போட்டு
பக்கத்து தெருல இருந்தா பரவாயில்ல போய் பார்த்துட்டு வரலன்னு சொல்லலாம். தூரமா இருக்கிறவங்களுக்கு போன் போட்டா சரின்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து தெருல இருக்கிறவங்களுக்கும் போன் போட்டு மெசேஜ் அனுப்பி நேர்ல போய் முசாபா செய்யாம முலாகா செய்யாம பெருமாளுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளாம இப்படி நவீனத்தின் வழியாக கொண்டாடக்கூடிய நவீன முஸ்லிம்கள் இன்றைக்கு உருவாகிட்டார். மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்ற இந்த தலைப்பை நாம் கவனித்து பார்த்தால் பெருநாள் தினத்தன்று ஒருவர் ஒருவரை சந்திக்கணும், ஒருவர் ஒருவரை முசாபா செய்யணும், ஒருவர் ஒருவரை முலாகா செய்யணும், ஒருவர் ஒருவரை கட்டி தழுவணும், தன்னுடைய அன்பை அடுத்தவரிடத்துல பரிமாறணும், அவருடைய அன்பை தன்னிடத்துல பரிமாறணும், ஒருவர் இன்னொருவரை சந்திப்பதுதான் பெருநாளுடைய அடிப்படை நியதி ஆகும். ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் செல்போன் வந்ததற்கு பின்னால் நிறைய பேர் சொந்த பந்தத்தில் உள்ளவர்களை நேரில் போய் பார்ப்பது கிடையாது, பெற்ற தாய் தகப்பனை நேரில் போய் பார்ப்பது கிடையாது, உறவுகளை போய் சந்திப்பது கிடையாது. முக்கியமான உறவு யார் பிரயோஜனம் தருவார்களோ, யார் காசு பணம் தருவார்களோ, யார் பொருளாதாரத்தை தருவார்களோ அவர்கள் வீட்டுக்கு மாத்திரமே சென்று நேரிலே பெருநாள் தினத்தினுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பாகுபாடு மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் இது தவறான. எல்லோரிடத்திலும் பரஸ்பரம் சொல்ல வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பை பரிமாற வேண்டும். அதுதான் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்ற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்துக்கு வருஷத்துக்கு 2 பண்டிகை தான். அதை உருப்படியா அதை முறையா அது மார்க்கம் சொல்ற வழிபிரகாரம் நாம அதை ஆரம்பிச்சோம்னா அந்த கொண்டாட்டத்துக்கு கொண்டாடணும்னா எந்த விதமான மன சஞ்சலமும் வராது. நீங்க நிறைய பார்க்கலாம், நோன்பு பெருநாள் கூட நிறைய பேர் புலம்புறாங்க. இன்னைக்கு பெருநாள் என் பையன் என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ற எத்தனை தாய்மார்கள் தெரியுமா? இன்னைக்கு பெருநாள் என் மகன் என்னை பார்க்கவே இல்லை, இன்னைக்கு நோன்பு பெருநாங்க நான் ஒருபாடு எதிர்பார்க்கிற எட்டியே பார்க்கலங்க. எத்தனையோ குடும்பங்களில் இந்த நன்னாளை கூட சந்தோஷங்களை நேரில் போய் பகர முடியாத சில பகைகளை மனதில் வைத்துக் கொண்டு காலமெல்லாம் வருடமெல்லாம் பண்டிகை அன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? குரோதத்தை பகமையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு திடலுக்குள்ள மட்டும் போய் அங்க பெருநாள் கொடுத்துட்டு திடலுக்கு வெளியே உள்ள உற்சாக நேரம் சந்திக்காம அவரிடத்துல உற்சாக செய்யாம அந்த பெருநாள் கொண்டாட்டம் என்பது புரோகிரப்பட்டது, அது ருசியற்றது. பெருநாள் என்று சொன்னாலே அன்றைய தினம் முழுக்க ஏறக்குறைய இன்றைக்கு மகரிபில் இருந்து நாளை மகரிபு வரைக்கும் 24 மணி நேரமும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷங்களை நியாயமான முறையிலே மாற்றம் அனுமதித்த முறையிலே அந்த சந்தோஷங்களை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள். ஆனா சமீப காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா முஸ்லிம் சமூகத்துல பண்டிகைகள் பெருநாளன்று கூட சினிமா தியேட்டருக்கு போறாங்க, பெருநாளன்று கூட நோவுடைய கையோட ஒரு மாசமா வாய் அடைச்சு வச்சிருக்கோம், போய் இன்னைக்கு ஏதாவது ஒரு வாயை ஊந்துனாதான் என்று சொல்லி மதுவை கையில எடுக்கிறாங்க. அதான் கொண்டாட சொன்னாரே, அல்லா கொண்டாட சொன்னான்னா சொந்த பந்தங்களோடு போய் உற்றார் உறவு முறையில உறவு வளர்க்க சொன்னான், பெற்றோருக்கு துவாவை பெற சொன்னான், ஏழைகளுக்கு குடும்ப உதவ சொன்னான். இதுதான் அல்லாஹ் சொன்ன சந்தோஷம். ஒரு சினிமாவுக்கோ அல்லது கிளப்புக்கோ பாருக்கோ போய் நீ செஞ்ச நன்மையெல்லாம் நாசமாக்கி நீ சந்தோஷமா இருக்கின்ற பேர்ல அதுதான் சந்தோஷம் என்று பிறருக்கு வழிகாட்டுவது என்பது இந்த மாற்றத்தின் பார்வையில தவறு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெரும்பாலான பண்டிகை நீங்க பாத்தீங்கன்னா ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹா இந்த 2 பண்டிகையில முஸ்லிம் சமூகம் ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்யறாங்க? அந்த சந்தோஷங்களை பரிமாறிக்கிறாங்க. ஒரு வட்டம் தான், அந்த சந்தோஷங்களை ஊர்ல கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாத்தையும் அந்த பகிரணும். அந்த பரந்த மனப்பான்மை முஸ்லிம் சமூகங்களில் உள்ளங்கள் எடுபட்டு போய்விட்டுடுச்சு. 4 சூழலுக்குள் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை அல்ல ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அத்ஹா. நாம் சொந்த பந்த எல்லோருக்கும் போய் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய அந்த சந்தோஷங்களையும் அந்த மகிழ்ச்சியும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் தான் நோக்கு பெருநாள். அப்படிப்பட்ட பெருநாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், முஸ்லிம்களில் யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னால், பொதுவா நாம எப்ப சலாம் சொல்லிடுவோம்? எல்லா நேரம் சலாம் சொல்றது கிடையாது, வேலைகளை மறந்துடுவோம். அதிகமா சலாம் சொல்ற நாள் பாத்தீங்கன்னா பெருநாள் நீங்க சலாம் சொல்லுவோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக சொல்லுவோம், அதை தொழுது வரவங்களை எதிர்த்தாப்புல பார்த்தா சொல்லுவோம். யாரு சுத்திக்கிறோமோ அன்னைக்கு எல்லாருக்கும் சலாம், அன்னைக்கு மட்டும் ஆஃபர் அடிப்படையில் எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம்.
அதுக்கு முதல் நாளும் அதுக்கு பின்ன நாளும் கிடையாது. சலாம் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா சொல்றான். உங்களுக்கு யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதே வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள். இல்லாவிட்டால் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் பகரமாக சிறப்பான வார்த்தை கூடுதலாக சேர்த்து வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற அழகிய வார்த்தைகளை உங்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு பதில் சலாமை அழகுபடுத்தி சொல்லுங்கள். பெருநாளன்று சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் கொண்டொண்டும் என்ற அந்த வார்த்தையை நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாத்தை பரப்புவது, சலாத்தை எடுத்து வைப்பது. சந்தோஷம் அதுதான் சந்தோஷம். அல்லாஹ்வின் சாந்தியும் அல்லாஹ்வின் சமாதானமும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது வந்து சேரட்டும். இதுதான் அதனுடைய அடிப்படை அர்த்தம். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் வாழ செய்கிறார். நேரான பாதை அல்லாஹ் உங்களை வழி நடத்துகிறார். ரமலான் மாதம் தொழுகை பாருங்க, அல்லாஹ் நம்மளை நேரான பாதையில வழி நடத்தலாம். நேரான பாதையில நம்ம அல்லாஹ் வாழ செய்யலாம். இப்ப இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் செய்த இந்த பெரிய உதவியால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல பெருநாள் அன்று தக்பீரை சத்தமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். தக்பீரை சத்தமாக ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார்? பெருநாள் அன்று தக்பீரை சத்தமாக சொல்வதன் பொழுதுதான் மகிழ்ச்சி வெளிப்படும், சந்தோஷங்கள் வெளிப்படும். உங்களுக்கு மத்தியில ஒரு விதமான உணர்வு பிறக்கும். நீங்க பார்க்கிற நிறைய வாழ்நாட்கள்ல அங்க உள்ள பாட்டி, அங்க உள்ள ஈமா அல்லது ஒரு சில பெரியவர்கள் மாத்திரமே அல்லாஹ் வந்து புறப்படும் பொழுது இடனுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர்கள் தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஒரு சில பேர் தான். ஆனா அல்லாஹ்வில் உள்ள ஜமாத்தில் உள்ள தொழுகைக்கு வர்ற அத்தனை முஸ்லிம்களும் தக்பீர் முழக்கம் சத்தங்களை அதிகரிக்க வேண்டும். பெருநாள் அன்று செய்யப்பட வேண்டிய முதல் காரியம் ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் பரப்பப்பட வேண்டும். ஒருவர் இன்னொருவர் சலாமை சொல்லிக் கொள்ள வேண்டும். பெருநாள் அன்று தக்பீர்களை சப்தமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதன் மூலமாகத்தான் சந்தோஷங்கள் பொங்கும். ஒரு புத்தாடையை உடுத்திக்கிட்டு அல்லது புதிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தனக்கு தானே செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை குருவ பார்த்துக்கிட்டால் அது சந்தோஷம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதம் மனநல நோயாளிக்கான அடையாளம். அதுதான் யார் யாரெல்லாம் அந்த புத்தாடைகளோடு போட்டோ எடுத்து அதை பிறருக்கு ஷேர் பண்றது ஒரு சந்தோஷம் நினைச்சுக்கிறாங்களோ மாற்றத்தின் பார்த்தா ஒரு மன நோயாளி. உண்மையிலே சந்தோஷம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பெருநாள் என்று சலாம் சொல்லணும். உண்மையிலே சந்தோஷம் என்ன? அன்றைய நாள் முழுக்க தக்பீர் முழக்கம் சப்தமாக சொல்லணும். இந்த ரெண்டும் யாரிடத்துல பெருநாட்டத்துல வந்து விட்டதோ அல்லாஹ் சொல்லுகிறான், இதை கொண்டு மகிழ்ச்சியை கொண்டு வையுங்கள். உண்மையிலே மகிழ்ச்சி பொங்குவது என்பது இதன் அடிப்படையில தான். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற பொழுது அன்சாரி குலத்தை சேர்ந்த 2 பெண்கள், 2 சிறுமிகள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு அருகாமையில வந்து ஆயிஷா அம்மாவுக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்யறாங்க? காலில சலங்கை இல்லாத, ஓசை எழுப்பப்படாத 2 விதமான ஒரு மணி கொலுசு சொல்லலாம், அதை காலில கட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? ஆடுறாங்க. ஒரு விதமான குதிப்பு. பொதுவாக 10th 12th பாஸ் ஆயிடலாம் பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல ஜம்ப் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். யாருக்காவது ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு செய்தி கேள்விப்பட்டா நின்ற இடத்துல குதிப்பாங்க. நான் வெற்றி பெற்றுட்டோம் என்று தெரிந்தா நின்ற இடத்துல குதிச்சு குதிச்சு செய்வாங்க, சந்தோஷங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆயிஷா அம்மாவுடைய வீட்டு வாசல்ல 2 அன்சாரி பெண்கள், 2 சிறுமிகள் என்ன செய்யறாங்க? பெருநாள் தினத்தன்று காரண சலங்கை இல்லாமல் ஓசை இல்லாத ஒரு ஓசையை கட்டி கொண்டு ஆயிஷா அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்க? குதிக்கிறாங்க. இத பார்த்தவொடனே ஆயிஷா அம்மா மகிழ்ச்சி சந்தோஷம் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் அவங்க வந்து சொன்னாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, அவை உருது மோனி அவை உருது மோனி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயலாச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல இந்த மாதிரி காத்த சலங்கை கட்டின்னு ஆடுவது இது என்ன நம்ம கலாச்சாரமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கண்டிக்கும் போதுதான் நபிகள் நாயகம் பின்தொடர்ந்து சொன்னாங்க, அபூபக்கரே அந்த 2 பேரையும் அனுமதிங்க, அந்த 2 பேரையும் மறுக்காதீங்க, 2 பேரையும் விட்டு விடுங்க, அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னலி குல்லி கௌமி ஈதன்,
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பண்டிகை வரும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பெருநாள் வரும். என் சமுதாயத்திற்கான பண்டிகை ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, ஈது அஹா. இன்னொரு சமுதாய மக்கள் பண்டிகையை தாராளமாக கொண்டாடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சிறுமிகள் காலில் மணி எழுப்பப்படாத, ஓசை வராத சாதாரண ஒரு கொலுசை அணிந்து கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை நபிகள் பெருமானார் வரவேற்றிருக்கிறார்கள், அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது பெருநாள் தினத்தன்று சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்கள். பொதுவாக எல்லா பழமை வாய்ந்த ஊர்கள் தான் பெருநாள் தினத்தன்று செய்வாங்க. அந்த ஊர்ல உள்ள ஆண்களுடைய பலத்தை சோதிப்பதற்காக மல்யுத்தம் நடத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கபடி விளையாடி கொள்வாங்க, இது மாதிரி வீர விளையாட்டுகள். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம் பெருநாளுடைய தினத்தன்று எந்த வாலிபர்களும் இது போன்ற வீர விளையாட்டில் ஈடுபடுவது கிடையாது. அவங்க சொல்லி குறை இல்லை. யார் ஜமாத்தோ, யார் ஊருக்கு தலைமையோ அவங்க தான் அதெல்லாம் எடுத்து நடத்தணும். இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை பெருநாள் ஒரு திடலை நீங்க ரெடி பண்றீங்க, பெருநாள் தொகையை காலத்து குப்பையா இருக்கிற காடா இருக்கிற அந்த திடலை சுத்தம் பண்ணி எவ்வளவு அற்புதமா மாற்றி வைக்கிறீங்க பெருநாள் தொழுவணும். அதே பெருநாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்களை தவறான வழியில போயிடக்கூடாது, தப்பான வழியில போயிடக்கூடாதற்காக வேண்டி அவர்கள் சந்தோஷங்களை நேர்மையான பாதையில ரசூலா திருப்பி விட்டார். நீங்க பாருங்கள, பெருநாள் நாளைக்கு பாத்தீங்கன்னா 1 மாசமா சிகரெட் குடிக்காம இருப்பான். அவன் சொல்லுவான், மாப்பிள்ள 1 மாசம் ஆச்சு வாயில வச்சு, இன்னைக்குதான் நான் நிம்மதியா சிகரெட் குடிக்கிறேன்னு செய்வான், குடிப்பான். அதுக்கு காரணம் என்ன? அவன் தடுத்து விட்டதுனால. அப்புறம் 1 மாசமா ஆச்சு வாயில தண்ணி அடிச்சு, வாயில ஒரு கப்பு ஊத்தி, இன்னைக்குதான் நான் சந்தோஷமா ஒரு கப்பு குடிக்க போறேன். பெருநாள் தினத்தன்று இந்த சமூக வாலிபர்களை கண்டும் காணாம விட்டுட்டா, சரியத்து சொல்ற முறைப்படி கூட அந்த பெருநாளை கொண்டாட தவறிட்டா அவங்க கண்டிப்பா வழி தவறி போவாங்க. அதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. மத்த ஊர்ல இந்த ஊர்லயே இருக்கு. தண்ணி அடிக்கிற மத்த ஊர்ல எல்லா ஊர்லயும் இருக்கலாம், எல்லா ஊர்லயும் சிகரெட் குடிக்கிறது இருக்கலாம். நல்லா நடிகார்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்ற இந்த தலைப்பு பெருநாள் தினத்தன்று ஒரு போட்டோக்களையோ அல்லது ஒரு நல்ல புதிய ஆடைகளையோ அல்லது வாகனத்துல ஊர்வா சுற்றிவது மாத்திரம் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக் கொள்வது, அந்த சந்தோஷமான வார்த்தைகளை முகமலர்ச்சியோடு அந்த சிரிப்பை வெளிப்படுத்துவதுதான் ஆக சிறந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் என்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, கைசில் சாய்ந்து அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, யார் சொல்லலாம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இருந்த அனைத்து சுன்னத்துகளும் கடைபிடிக்கப்படுகின்றன, ஒரே ஒரு சுன்னத்து மாத்திரம் தடை செய்யப்பட்டு இந்த உமத்து மறந்துருச்சு. அதுதான் என்ன? தப்படிக்கிறது. பெரும்பாலும் இந்த ஊர்ல அந்த பழக்கம் இருக்கு. நோம்பு பேரை பார்க்கும் பொழுது ஒருவர் தெரு செய்வார், தப்படிச்சுக்கிட்டே வருவார். பெருநாள் பேரை பார்ப்பதும் செய்வார், தப்படிச்சுட்டே வருவார். அந்த தப்படிக்கக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு பாருங்க, இது நபிகள் நாயகத்துடைய வழிமுறை என்றார்கள் அந்த சஹாபி. இந்த உம்மத்துல ரசூலுடைய எல்லா சுன்னத்தையும் பேரறாங்க. அந்த தப்படிக்கக்கூடிய அந்த சுன்னத்தை மாத்திரம் சில ஊர்கள் என்ன செய்யப்படுவது கிடையாது, கடைபிடிப்பது கிடையாது. இந்த போட்டத்துக்கு பொதுவா பெரிய பணி சாதனை செய்வாங்க, அடிப்பாங்க. அவர் எல்லா தெருவும் போவாரா என்னன்னு தெரியாது. ஆனா எல்லா தெருவுக்கும் போகணும். ஒரே ஆளால் எல்லா தெருவுக்கும் போக முடியாட்டாலும் ஒவ்வொரு வாழ்நாளுக்கும் ஒரு ஆளை நியமிக்கலாம். இது என்ன மார்க்க நம்ம சரியத்து நாம பகிரங்கமா சுதந்திரமா நாம செய்யறதுனா ஜோசப்பும் அந்த மார்க்கத்தை சரியத்தை வெளிப்படுத்தி செய்ய போறாங்க சொல்லுங்க. இதெல்லாம் யார் செய்ய ஒரு பொறுப்பில் உள்ளவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். பெருநாள் என்று சொன்னால் இது திடலுக்குள்ள மட்டும் இல்ல, திடலுக்கு வெளியே ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பெருமானார் அழகாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுடைய எல்லா சுன்னத்துகளும் கடைபிடிக்கப்படுகிறது, ஒன்னே ஒன்று அதுதான் தப்படிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பார்கள், இந்த தப்படிக்கக்கூடிய இந்த சுன்னத்து இருக்குது, இது நபிகள் நாயகத்துடைய சுன்னத்துக்களை ஒரு சுன்னத் என்று குறிப்பிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பார்கள், படைத்த ரப்புல் ஆலமீன் 2 விஷயங்களை பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுகிறான். ஒன்று, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கிற பொழுது அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி மற்றது எல்லையற்றது, அதுக்கு நிகர் உணர்வு எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் நோன்பு திறக்கும் போது போய் பிசினஸ் கத்துங்க, ஒரு 5 நிமிஷம் ஓர உட்கார்ந்து, ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துல அந்த பிசினஸை விட நோன்பு திறக்கிறது தான் முக்கியம். அந்த நோன்பு திறக்கும் பொழுது ஆசை மனைவி, அன்பு மனைவி பக்கத்துல உட்கார்ந்து ஏகம் கூட்டாலும் கொஞ்சம் ஓரமா இருக்குதான் சொல்லுவார் கணவர். ஏன்? நோன்பு திறக்கிற மகிழ்ச்சி மனைவியை தொழுவதை விட உச்சகட்ட மகிழ்ச்சி.
சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு ஏற்படும் ஆக சிறந்த மகிழ்ச்சி நோன்பு திறக்கிற நேரத்திற்கு குறிப்பிட்டார்கள். நீங்க அந்த உணர்வுகள் இந்த சமுதாயம் இழந்துருச்சு. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு எப்பொழுது மகிழ்ச்சி என்றால் பெருநாள் தினத்தன்று அவன் திடலுக்கு போகிற பொழுது இவன் மகிழ்ச்சி அடைகிறான் இல்லையோ அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதற்காக தயாரா காத்துட்டு இருக்கிறான். மலக்குமார்கிட்ட சொல்லுவானா, அடியாரு பாருங்க இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க, நான் சொன்ன கட்டளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு என்னுடைய அன்பு பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மலக்குமார்க்கு பெருமை பாராட்டி பேசுகிறான். ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய முதல் செய்தி தெரியுமா? பெருநாள் தினத்தன்று தன் அடியார்களை அன்போடு அல்லாஹ் வரவேற்கிறார். அல்லாஹ் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறான். அல்லாஹ் அந்த அன்பை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு செய்யறான், வெளிப்படுத்தி காமிக்கிறான். படைத்த ரகுலாரமையே சந்தோஷப்படுகிறான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் நாம் எல்லாம் நாம் அதை விட எப்படி பன்மடங்காக அந்த நாளிலே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம், திடலுக்கு உள்ள போறோம், எல்லாரையுமே சேவை செய்ய முடியாது, வழிய எல்லாரையுமே சலாம் பெற முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம எந்த சப்புல உட்கார்ந்துக்கிறோம், பக்கத்துல உட்கார்ந்துக்கிறது ஒரு இடம் கிடையாது, மாற்று சகோதரர் கிடையாது, அவருக்கு இந்த வேலையும் கிடையாது. கட்சின்ற வேலை இல்லாத யார் வேணா மகன் சொல்லலாம், யாரு வேணா அசன் சொல்லலாம், அது வேற கணக்கு. ஆனா திடலுக்குள்ள முஸ்லீம்கள் மட்டும்தான் வர முடியும். சப்புல பக்கத்துல உட்கார்ந்து போது முஸ்லீமா இருந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ஒரு சலாம் சொல்லலாமே. இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் மோசம் உட்கார்ந்து இருப்பாங்க, திடல்ல நீங்க பாருங்களேன், ஒரு சலாம் சொல்றது கிடையாது. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒரு அன்பு முகமலர்ச்சி ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தினாலே அதுதான் பெருநாள். பெருநாளுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய சமூகம் அன்றைக்கு உருள் இருந்தா அது பேர் பெருநாளா? அது பெருநாள், அது வறுமைக்கான நாள். நல்லடியாருக்கு பெருநாள் என்று சொன்னால் முசாபா செய்யப்பட வேண்டும், சலாம் சொல்லப்பட வேண்டும், கட்டி தருவப்பட வேண்டும். எல்லாரையும் செஞ்சா உடம்பு கையிலாயும், பக்கத்துல இருக்க முடியாது, வலது பக்கம் இடது பக்கம் 2 பேருக்கையாவது சலாம் சொல்லி 2 பேருக்கையாவது இப்படி கையை கொடுத்தது என்ன பெரிய லாபம் நஷ்டம் ஒன்றும் கிடையாது. சலதாரின் சொல்லி காட்டுவார்கள், இப்படி அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் தான் பெருநாள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒன்று என்ன கேட்டீங்கன்னா அடியான் சொர்க்கம் போவது. சல்லல்லாஹு ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை காமிச்சானா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா சுவனத்துல வைத்திருக்கிறார். அந்த சுவனத்தில் வைக்கப்பட்ட அந்த சொர்க்கம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்பார்கள், இது எப்படிப்பட்ட இடம்? இது சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தயாரித்த இடம். இந்த இடத்தில் யார் வருவார்கள்? சொர்க்கவாதிகள் வருவார்கள். சரி, இந்த சொர்க்கவாதிகள் என்ன அமல் செய்தார்கள்? அல்லாஹ் சொன்ன கட்டளைகளில் முழுமையாக பேசி நடந்தார்கள். அந்த சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் கேட்பானா, நீங்க இன்னைக்கு என்ன நாடுறீங்க? அப்ப அந்த சொர்க்கவாதி சொல்வார்கள், யாருதான் எனக்கு உங்களுடைய பொருத்தம் வேணும். அல்லாஹ் சொல்லுவானா, எனக்கு உங்களுக்கு என் பொருத்தம் கண்டிப்பாக கிடைத்து விட்டது, அதை தாண்டி என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அப்ப அந்த சொர்க்கவாதி சொல்லுவாங்க, அதை தாண்டி வேற என்ன இருக்கு? அதை தாண்டி ஒண்ணும் இல்லையே, ஒரு விவாதம் கிடைச்சாலே போதுமே, உன்னை பார்த்தாலே போதுமே, அதை விட ஒண்ணும் இல்லையே. சொர்க்கவாதிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை என் பொருத்தத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னுவானா. ஆச்சரியமா கேட்பாங்க, அது என்னன்னு கேட்டா யௌமுல் மஸீர் என்ற ஒரு நாள், அதுதான் உலக நாட்களிலே வெள்ளிக்கிழமை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள். உலக நாட்கள் ஆக சிறந்த நாள் ஒன்று இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்குதுன்னா அதுதான் யௌமுல் ஜும்ஆ. அல்லாஹ்வுக்கு உலகத்துல சில நாட்கள் பிடிக்குதுன்னா அதுதான் ஈதுல் ஃபித்ர், அதுதான் ஈதுல் அத்ஹா. இந்த மாதிரி பண்டிகைக்குண்டான நாட்களை அல்லாஹ் ரொம்பவும் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் அல்லாஹ் சொல்கிறான், அதில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் மாமங்கள் குறிப்பாக துவா செய்தால் அந்த துவா ஏற்கப்படும், அது மறுக்கப்படாது. அது என்ன துவா தெரியுமா? இமாம் மெம்பர்ல ஏறி ஒரு குத்துபா ஓதி 2வது குத்துபாவுக்கு அமர்வார். ஒரு 2-3 நிமிடங்கள் தான் இடைவெளி. அந்த இடைவெளியில நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு படி மேல போய் 2026 நீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க அவங்க போய் சொல்லி காட்டாலும் அல்ல அதை பங்கு செய்வாங்க. ஆச்சரியம் இல்லை, ஒண்ணும் அதான போயிட்டு உலகம் பார்க்கல விட ஒரு அம்மா அழுவுது, எங்க தளபதியை பார்க்கவே முடியல, நான் வச்ச நோக்கெல்லாம் போயிருப்போம் அப்படின்னு அழுவுது. கெட்ட மானக்கேடு அசிங்கம். யோசிக்கப்பட வேண்டிய சமூகம். யாருக்காக கண்ணீர் விடணும்? திரைய ஆடக்கூடிய ஒருவருக்கு கண்ணீர் விடுவது அசிங்கமா இல்லை? புனித லைலத்துல் கத்ரில கண்ணீர் விட சொன்னா அதுக்கு துப்பு இல்லை. ஒரு தலைவனை பார்க்க, ஒரு தளபதியை பார்க்க முடியல, வெட்டத்தோடு அழுவணும். அம்மா எங்க போய் சொல்ல இந்த வெட்டக்காடு அசிங்கத்தை அல்லாஹ் சொல்லி காமிப்பான். அல்லாஹ்வுடைய அந்த ஒரு சிறப்புக்குரிய நாள் இருக்குன்னா அதுதான் யௌமுல் ஜும்ஆ.
அப்ப இமாம் குத்துபாவுக்கு ஒரு குத்துபா குடிச்சிட்டு இரண்டாவது குத்துபா உட்கார அந்த இடைவெளியில நீங்க துவா கேட்டா உங்க துவா கபூல் ஆகும். கடைபிடிங்க. எத்தனையோ பேர் துவா கேட்க தவறில்லை. ஒரு 4 பேர் தான் துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த இடைவெளியில் கேட்கப்படும் துவா எந்த மறுப்பும் கிடையாது. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் இப்ப ஜும்மாவும் அந்த எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்த இமாம் குத்துபா ஓதுதான் போறாங்க. அந்த இடைவெளியை தயவு செய்து நேரம் கடத்த வேண்டாம். அல்லாஹ் கையை தூக்குங்க. நான் நோற்ற நோன்பை ஏற்றுக்க யா அல்லாஹ், தொழுகை ஏற்றுக்க யா அல்லாஹ், பெருமாளை சிறப்பா கொண்டாடுற யா அல்லாஹ், எது பெருமாள் அத்தனையும் கேளுங்க. இமாம் அடுத்த குத்துபா எழுந்திருக்கிறதுக்குள்ள இப்படி முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்ய தவிர்த்து அதுல ஒண்ணுதான் பெருநாள் தினத்தன்று கொண்டாடப்பட வேண்டிய முறையான சந்தோஷங்களை முறையற்ற முறையில் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னமல் மூமின்கள் ஒருவருக்கு சகோதரர். எப்போ அல்லாஹ் சகோதரன் அறிமுகப்படுத்திட்டானோ பெருநாள் தினத்தன்று நாம் சந்தோஷத்துல பரிமாறுவதுதான் நியாயம். ஒருவர் இன்னொருக்கு முசாபா செய்வதுதான் நியாயம். ஒருவர் இன்னொரு கட்டி தருவதுதான் நியாயம். அது எஸ்கேப் ஆகுறது, அப்படி ஓடுறது, இன்னைக்கு அவர் மாற்றக்கூடாது, இன்னைக்கு அவர் முசாபா செஞ்சிடக்கூடாது. பெருநாள் தினத்தன்று மாஸ்டர் அவருக்கு பேச மாட்டார், அவருக்கு பழக மாட்டார். அதற்கு என்ன வச்சுக்கிற அவரை பார்த்தாதான முசாபா, பார்க்காத அப்படியே நடந்து போயிட முசாபா. சந்தோஷம் எங்க பொங்குது. சலல்லாருக்கு மரணாக சொன்னாலும் தழுவுமா அந்த 2 பேரையும் விடுங்க, அவங்க ஆடட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எதை வச்சு சொன்னாங்க? பெருநாள் தினத்துக்கு சிறப்பு வச்சு சொன்னாங்க. இங்க ஆடக்கூட வேணாம், முசாபா செய்யலாமே, ஒருவருக்கு கட்டி தருவலாமே, அன்பை பரிமாறி கொள்ளலாமே. இதுதான் நாம் நோற்ற நோன்புக்கான அடையாளம் என்றாலும் சலவாசுவார்கள். இந்த ஜும்மாவிலே சந்தோஷங்கள் பொங்கட்டும் என்ற அந்த தலைப்பை ஒட்டி நன்மைகள் தொடரட்டும் என்று நீங்க சிந்திச்சீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் இருக்கு. சலவாசு சொன்னார்கள், நீங்கள் பெருநாள் தினத்தன்று 3 விஷயங்கள் அவசியமா செய்யுங்க. 1 சலாம் சொல்லுங்க, 2 முசாபா செய்யுங்க, 3வது முன்முறை கூத்திடுங்க. இந்த 3ஐயும் பெருநாள் தினத்தன்று ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் கட்டாயம் செய்ய வேண்டிய சுண்ணத்துக்கள். இதை செஞ்சாதான் சந்தோஷம் போகும். சட்டியில கீழே காட்சி ஓடுறது, அல்லது பாத்தியா ஓடுறது, அல்லது பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வைக்கிறது, இது கிடையாது. உண்மையான சந்தோஷம் என்பது என்ன? சலாம் சொல்வது, முசாபா செய்வது, ஒருவர் இன்னொரு பார்த்து சிரிப்பது. இந்த ரமலானை ஒட்டி செய்த நன்மைகள் தொடரப்பட வேண்டும். அதற்கு சல்லாசம் சொல்லி காமிக்கிறார்கள். ரமலானுடைய நன்மை அறப்பெரிய நன்மை, அது வீடுனே கிடையாது. பள்ளிவாசல்ல ஒரு நாள் ஈத்திக்காக இருந்தா அவருக்கும் நரகத்திற்கும் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைவெளி தூரனாக சொல்லலாம். ஆனா ரமலான் பிறை பார்த்து, பெருநாளுக்கான பிறை பார்த்து, அந்த பெருநாள் தினத்தன்று ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா, அது பொருளாதார உதவியோ அல்லது எந்த உதவி செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 10 வருஷம் ஈத்திக்காக இருந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். 10 ஆண்டு, ஒரு நாள் அல்ல. ஒரு சகோதரருக்கு பெருநாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாலோ, ஒரு சகோதரனை சந்தோஷப்படுத்தினாலோ, ஒரு சகோதரருக்கு எதையாவது கொடுத்தாலோ 10 வருஷம் ஈட்டிக்காக நன்மை கிடைக்கும்னா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இருந்தால் கிழக்குக்கும் மேற்குக்கும் நரகத்துக்கும் தூர இடைவெளி 10 வருஷம் ஒரு நன்மை அல்லாஹ்வுக்கு தர்றானா, அந்த ரமலானுடைய தினத்தை, அந்த பெருநாள் தினத்தை நாம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும்? எந்த ரமலானை நாம் நன்மைகளை தொடர்ந்து செஞ்சோமோ அந்த நன்மைகளை பெருநாள் தினத்தன்று தொடர்ந்து செய்யணும். அது விடுபடக்கூடாது, அது துண்டிச்சு போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார், யார் சொல்லலாம், என்கிட்ட ஒரு வேலையாளி இருக்கிறார், அவர் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்றார், அவர் மோசடி செய்யறார், நான் அவரை என்ன செய்ய? நாளைக்கு மறுமையில அவர் விஷயத்துல என்னுடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில நீ அவருக்கு அதிகமா செஞ்சிருந்தா அவர் நன்மை எடுத்து உன்னுடைய நன்மையை போடப்படும். நீ அவருக்கு அநியாயம் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னுடைய நன்மை எடுத்து அவருக்கு போடப்படும். அல்லது நீ நியாயமா இருந்தீங்கன்னா அவர் நன்மை எடுத்து உனக்கு போடப்படும். இதை கேட்ட அந்த சஹாபி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யாரும் சொல்லலாம், இந்த நொடிய என்கிட்ட இருக்கிற எல்லா அடிமைகளையும் நான் உரிமை விட்டுறேன். மறுமை நாடு என்னுடைய நன்மைகள் எல்லாம் திவாராகி போற அந்த ஒரு துர்பாக்கியத்தினை எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நன்மைகள் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்துல தான் வச்சிருக்கிறான். நாம தொடர்ந்து ரமலான நன்மை செஞ்சுட்டு வந்தோம். அந்த ரமலானுடைய நன்மைகளை ஒரு பெரிய கேட்டா போட்டு கூட்டிடக்கூடாது. எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் திரும்பவும் செய்யணும். நாம யாரும் ஃபஜ்ர் 4 வாட்டி சொல்லல, தராவியா 2 வாட்டி சொல்லல, குர்ஆனை ஓதுறது என்ன செய்யல, மறுக்க திரும்ப ஓடல, எல்லாம் ஒன்ஸ்மோர் தான். ஒரு வாட்டி பார்த்து அதுக்கு அடுத்த நாள் வரல, ஒரு வாட்டி அடுத்த நாள் எல்லாத்தையும் ஒரு வாட்டியில செஞ்சுட்டு வரோம். அந்த ஒரு வாட்டி செஞ்ச எல்லா நன்மைகளையும் அடுத்த ரமலான் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ்
மீசானுடைய அந்த தராசை எடுத்து நீ காட்டு அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சான், மீசானுடைய தராசை காமிச்சான். அதை பார்த்த உடனே தாவூத் நபி மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த மீசானுடைய தராசு தட்ட கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைவெளி தோறும் அந்த அளவுக்கு பெரிய மீசானுடைய தராசு தட்ட அல்லாஹ் கேட்டாங்க, தாவூத் நபி இவ்வளவு பெரிய மீசானுடைய தராசுகளை இது எப்படி நன்மையை நாங்கள் அழைக்க செய்வது? சின்ன பேட்டாதான் இவ்வளவு பெரிய பேட்டாரு அளக்க முடியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் யாரால நன்மை நிரப்ப முடியும்? தாவூத் நபி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நிரப்ப முடியும். யாரால தெரியுமா? உண்மையாய் என்னை பயந்த ஒரு அடியான் என் மீது அச்சம் கொண்டு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த நன்மையை கொண்டு இந்த முழு தராசு மீதான தட்டி என்னால் நிரப்ப முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காமித்தார். ரமணாவில் எந்த நன்மையை நாம் தொடர்ந்தோமோ அதே நன்மையில மீண்டும் தொடரும். அது தொழுகையா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், தான தர்மங்களா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் ரமலானில் தான் செய்வேன், ரமலானுக்கு பின்னால் என்ன என்று நாம் ஒதுங்கி செல்வது என்பது நாம் செய்வதில் மோசத்துக்காக மாறிவிடும். சல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் சுவனத்துக்கு அழைத்து செல்லப்படுவான். சுவனத்துக்கு கிட்ட போயிடுவான், அப்பொழுது நரகத்துக்கு கிட்ட போயிடுவான். அப்பொழுது மலக்குமார்கள் கத்துவார்கள், அவனை நரகத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள். அல்லாஹ் ஒரு சத்தம் விடுவான், ஒரு சின்ன காகிதத்தை வெளிப்படுத்துவான். அந்த காகிதத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு எழுதியிருக்கோம். என்னன்னு பார்த்தா, உலக வாழ்க்கையில நரகம் சென்ற அந்த மனிதன் ஒரு வாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். அந்த ஒரு வாட்டி சொன்னதுனால நரகத்துக்கு நசீபானவன் கொஞ்சம் திசை திருப்பி சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று ஹதீசுகளை பார்க்க முடிந்தால், ரமலானில் சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ரமலானோடு நிற்கக்கூடாது. ரமலானுக்கு பின்னால் அந்த நன்மை தொடரப்பட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அருகாமையில் உட்கார்ந்து செய்வாங்க. பச்சை நிறை ஆடையோடு உட்கார்ந்து இருப்பாங்க. யார் யாரோ சொர்க்கம் போறா, யார் யாரோ நரகம் போறா, சொர்க்கம் போறபடி பார்ப்பாங்க, நரகம் போறபடி பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தாங்களா, ஒரு அடியார் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த அடியார் தான் முகமதுவை சேர்ந்தவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முகமது யாருமே உங்க ரொம்பத்தை சேர்ந்த ஒரு நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் என்று சத்தமிட்டு சொன்னவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்தி கட்டிட்டு போனாங்க. அந்த மலக்குமார்கள்ட்ட போய் அந்த மலக்குமார்களை தடுத்து என் உம்மத்தை சேர்ந்தவர்களை விட்டு விடுங்கள், நரகத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், நீங்க எந்த நபியா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொன்னா அல்லாஹ் நாங்க செய்வோம். அல்லாஹ் சொன்னதை செய்வோம், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வோம், அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கிட்ட சண்டை போடும் பொழுது அல்லாஹ்ட்ட சட்டம் வந்தது, மலக்குமார்களே முஹம்மதுக்கு கட்டுப்படுங்கள். அடுத்த காலமே அந்த அடியான் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு துண்டு சீட்டை வெளியாக்குறான். அந்த துண்டு சீட்டை என்ன எழுதுச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி தான் எழுதிருச்சு. அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வாட்டி என் மீது நீ சலவாத் சொன்னதை அல்லாஹ் எழுதி வைத்திருந்தான். நீ நரகம் செல்கிற பொழுது நீ சொன்ன அந்த ஒற்றை சலவாத் இன்றைக்கு ஒரு நரகத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறது. ரமலானை தொடர்ந்து சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், தொடர்ந்து சொன்ன சலாவாத்து, இது அத்தனையும் ரமலானில் மாத்திரமல்ல, ரமலான் கழித்து நாம் தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும். அப்படி சொன்னால்தான் நம்மளுடைய இந்த ரமலான் நன்மைகள் பிரயோஜனமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். பெருநாளுடைய தினத்தன்று சந்தோஷங்கள் கொண்டாட்டும் என்ற அந்த தலைப்பிலும் நன்மைகள் தொடரும் என்ற தலைப்பிலும் நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அந்த செய்திகள் நினைவில் பதிய வைத்து நம் வாழ்நாளில் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். குறிப்பாக பெருநாள் தினத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள், சதகத்துல் ஃபித்ர் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகணும். ஒரு நபர் குறைந்து 90 ரூபாவது கொடுக்கணும். அந்த 90 ரூபாய் கொடுக்கக்கூடிய பொதுவாக ஹனஃபி மதுவை சேர்ந்த ஊரா இருக்கிறதால எல்லாரும் ஹனஃபி தான். 90 ரூபாய் கண்டிப்பா கம்பல்சரி கொடுத்தாகணும். வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு கொடுத்தாகணும். நிறைய பேர் அந்த சித்ரா கொடுக்குற விஷயத்துல கொஞ்சம் கூட சுத்தரே இல்லாம இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பான் கொடுத்த வசதி இருந்து கொடுக்கணும், நீ திடலுக்கு வராது. அதே போல சித்ரா கொடுக்காம நீ திடலுக்கு வராது அப்படின்னா நிறைய வாலிபர்கள் பெரியவங்க கட்ட கொடுக்குறாங்க. நிறைய வாலிபர்கள் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு 90 ரூபாய் சித்ராவை என்ன செய்யறது இல்ல, ரமலான் பெருநாள் தொழிலுக்கு முன்னால் கொடுத்து திடலுக்கு வருது இல்ல. ஏன் கொடுக்க சொன்னாங்க? ரமலான் நோன்பதில் ஏற்பட்ட குறைகள் அந்த சித்ரா சரி செய்யும் என்றார்கள். எனவே உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கணக்கிட்டு ஒரு 10 பேர் தான் தொகை வரும். அந்த ஒட்டுமொத்த தொகையை நான் பல விளையாட்டுகள் சொன்னது போன்று ஜாமம் பண்ணு பிக்கிற மாதிரி பிக்காம அந்த ஒரு மொத்த தொகைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்கள தேடி போய் கொடுங்க. அதுதான் உண்மையான சித்ரா போய் சேரக்கூடிய இடம். அப்படி நீங்கள் செய்தால் அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். கொடுத்த ஒவ்வொருக்கும் முழு திருப்தி நன்மையும் கிடைக்கும்.
அதே போன்று ரமலான் இந்த பெருநாளுடைய தினத்தன்று தொழிலுக்கு போகக்கூடியவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுண்ணத்து தெரியுமா? ஜமாத்தா பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு தக்பீர் முழக்கமிட்டு போறது. முடியாத பைக்ல போகலாம். நல்லா இருக்கிறவங்க நடக்கிறதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறோம். அது டாக்டர் சொன்ன காலங்காத்தாலே நடக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தான் நடப்பாங்க. அவர் டாக்டர் வகி சொல்ற டாக்டர் ஆச்சு. அல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த ஒரு 6 கிலோமீட்டருக்கு திடலுக்கு இந்த ஒரு ஜமாத்தா போனா எதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது எதை காட்டு தெரியுமா? ஒற்றுமையை காட்டுது. மாற்றாரு பேசுறாங்க, உங்க பண்டிகைன்றீங்க, எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறீங்க. இந்த குறைகள்லாம் நாம் செய்யக்கூடாது. அதே போன்று அந்த பெருநாள் தினத்தன்று அதிகாலையில குளிப்பது, அதிகாலையில எழுந்திருப்பது, புத்தாடை அணிவது, குறிப்பா நறுமணம் போட்டிருப்பாங்க. எந்த வாலிபரும் திடலுக்கு வரும்போது நறுமணம் பூசிட்டே வரதில்லை. புது ட்ரெஸ் எடுத்து அப்படியே மாட்டிட்டு வந்துடுறாங்க. பெருநாள் தினத்துல கண்களுக்கு சுருமாயிட்டு போடலாம்னு ரசூலுல்லாஹ். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு தலப்பா கட்டிட்டு போவது. இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் சரியானவர்களாக இருந்தால் பெருநாள் தினத்துல சந்தோஷங்கள் பொங்கும். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சரியத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. வெறும் வாட்ஸ்அப்ல மட்டும் அந்த பெருநாளுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்றது அது கிடையாது. எல்லாம் அல்லாஹ் எந்த விஷயங்களை நாம் பேசுகிறோமோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நண்பாகியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. எந்த ரமலானை நாம் தொடர்ந்து நன்மைகளை செய்யறோமோ அதே நன்மைகளை ரமலானுக்கு பின்னும் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.